இந்த வீடியோல நாம முப்புறம் எரித்த சிவனை பத்தியும் நம்முடைய ஆணவத்தை அடக்கி அடிப்பணியை செய்யும் ஒரு கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். 2000 ஆண்டுகள் ரொம்பவுமே பழமையான கோயில். இது பல்லவர்களால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க அப்பர், சுந்தரர், சம்பந்தர் மூவராலும் பாடல் பெற்ற ஒரு கோயிலையும் பார்க்க போறோம். சிவன் கோயில்கள்லயே மிகப்பெரிய ஒரு அம்மனுக்கான சன்னதி இருக்கிற கோயிலாகவும் இதை நம்ம பார்க்க போறோங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு ராஜராஜ சோழன் போனதுக்கு அப்புறம் தான் தஞ்சையில இருக்கிற பெரிய கோயிலை கட்டினதாகவும் சொல்றாங்க. ரொம்பவுமே விசேஷமான இந்த கோயிலோட தல வரலாறு என்ன, அதனுடைய புராணங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்ப கோயிலுக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சுற்றுலா பதிவுல இன்னைக்கு நாம கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில தாங்க இருக்கோம். பண்ருட்டில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற திருவதிகை என்ற ஊர்ல மிகப்பெரிய ஒரு சிவன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். 7 நிலை கொண்ட ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரம் நம்ம தரையில இருந்து பார்த்தா கண்டிப்பா தெரியாதுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 16 கால் மண்டபம் இருக்கு. இதை திருநீற்று மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இங்க பைரவருக்கான சிற்பமும் அதே போல முருகருக்கான சிற்பமும் இருக்கு. இங்க திருநாவுக்கரசருக்கும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாம புத்தரோட சிற்பங்களையும் இந்த கோயில நாம அதிகமா பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 2000 வருடம் பழமையான இந்த கோயில பல்லவர்களோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதா சொல்றாங்க. நாம இப்ப கோபுரத்துக்குள்ளதாங்க என்ட்ராகி போயிட்டு இருக்கோம். இந்த கோபுரத்தோட இருபுறமுமே பாத்தீங்கன்னா 108 நடன கலைஞர்கள் அந்த சிற்பங்களை செதுக்கி இருப்பாங்க. அது மொத்தத்தையும் வீடியோ எடுத்தா ரொம்ப பெருசா இருக்குன்றதுக்காக நான் சில முக்கியமானதை மட்டும் வீடியோ எடுத்து உங்களுக்காக காட்டிட்டு இருக்கேன். ஸோ அந்த கோபுரத்தை கடந்து போட உடனே பாத்தீங்கன்னா உள்ள வலது புறமே அமர்ந்த நிலையில ஒரு புத்தர் காட்சி கொடுப்பாருங்க. அந்த புத்தரை வணங்கிட்டு தான் நாம கோயிலுக்குள்ளேயே போற மாதிரி இருக்கும். இங்க இருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு காலி இடம் இருக்குங்க. அங்கேயும் ஒரு மண்டபம் இருக்கு. இது திருநாவுக்கரசர் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க திருமண நிகழ்வுகள்லாம் நிறைய அளவில் நடக்குதுங்க. முகூர்த்த நாளெல்லாம் போனோம்னா நம்ம சாமி பார்க்கறதுக்கு அதிகமான கூட்டத்தில் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு முகூர்த்த தினத்துல தான். சரி, இந்த மண்டபத்தையும் நம்ம கடந்து அப்படியே போகும்போது 2வது ராஜகோபுரத்தை நம்மளால பார்க்க முடியும். இந்த 2வது ராஜகோபுரத்தையும் கடந்து தாங்க நம்ம உள்ள போயிட்டு இறைவனை பார்க்குற மாதிரி இருக்கும். உள்ள இருக்கிற இறைவனோட பெயர் வீராட்டனேஸ்வரன் சொல்றாங்க. 16 பட்டைகளுடன் கூடிய மிக பெரிய அளவிலான ஒரு சிவலிங்கத்தை நம்மளால பார்க்க முடியும். கோயிலோட தல வரலாறு என்னன்றதை பார்க்கலாம். சிவபெருமானோட வீரம் வெளிப்பட்ட 8 தலங்கள்ல முக்கியமான தலம் இந்த திருவதிகை. வித்யுத்மாலி, தாருகாட்சன், கமலாட்சன் என்ற 3 பேரும் பொன், வெள்ளி, இரும்பு ஆகியதால 3 கோட்டைகளை கட்டி வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த கோட்டைகளுக்கு விமானம் போல நினைச்ச இடங்களுக்கு போறதுக்கு சிறகுகளும் இருந்திருக்கு. இந்த முப்பொருளையும் வச்சுக்கிட்டு அசுரர்கள் தேவர்களை மிகவுமே துன்புறுத்தி வந்திருக்காங்க. தேவர்கள் அசுரர்களோட தொல்லை தாங்க முடியாம சிவபெருமான் கிட்ட போயிட்டு முறையிட்டு இருக்காங்க. 3 அசுரர்களையும் அழிக்க சிவபெருமான் பூமியை தேராக்கி 4 வேதங்களையும் குதிரைகளாக்கி இருக்காரு. பிரம்மாவை சாரதியாகவும் சூரிய சந்திரர்களை சக்கரங்களாக மாற்றி எல்லா உயிர் படைப்புகளையும் போர் புரிவதற்காக ஒரு உறுப்பா மாற்றி புறப்பட்டிருக்காரு. அப்ப அந்த ஒரு உறுப்புமே தங்களால் தான் முப்பொருங்களையும் சிவபெருமான் வெல்ல போகிறாருன்னு நினைச்சு கர்வம் கொள்ள தொடங்கிடுச்சு. இதை பார்த்த சிவபெருமான் தன் பங்கு இல்லாமல் எந்த ஒரு பயனும் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வில், அம்புன்னு எதையுமே பயன்படுத்தாம அந்த அசுரர்கள் 3 பேரையும் பார்த்து சிரிச்சிருக்காரு. அதுலயே அந்த 3 அசுரர்களுமே எரிஞ்சு சாம்பலாயிருக்காங்க. இதை நடந்துச்சு எல்லா உயிர்களுமே வெட்டி தலை குனிந்த இடம் தான் இந்த திருவதிகை. கோயிலோட ஸ்ட்ரக்சரை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதை பார்க்கும்போது கோயில்ல எங்கெங்க என்னென்ன இருக்குன்றதை நம்மளால அறிய முடியுங்க. அப்போ கோயிலை சுத்தி பார்க்கலாம். கருவறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய துவாரபாலர்களை நம்ம பார்க்கிறோம். இது பெயிண்ட்லாம் பண்ணி ரொம்ப அழகா இருக்கு. இப்போ கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. இன்னமும் பெயிண்ட்லாம் பண்ணுவாங்க. அப்ப பார்க்க ரொம்பவுமே அழகா இருக்குங்க. உள்மண்டபத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற அந்த தூண்கள்லாம் பார்க்கும்போது இது சோழர் காலத்துல இந்த மண்டபங்கள் கட்டியிருப்பாங்கன்றது நமக்கு தெரிய வருது. உள்ள இருக்கிற நந்தி பெருமனை வணங்கிட்டு அப்படியே நம்ம உள்ள போனோம்னா 16 பட்டைகளுடன் கூடிய பிரம்மாண்டமான ஆவுடையில பிரம்மாண்டமான சிவனை நம்மளால வணங்க முடியும். அவரை பார்த்துட்டு நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்க 63 நாயன்மர்களுக்கான சன்னதிகளும் அதே போல பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் மண்டபமும் இருக்கு. அதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். அதோட தலைமரத்தையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல சேக்கிழார் பெருமான் தான் இங்க மிகப்பெரிய ஒரு திருவுருவ சிலையா வச்சிருக்காங்க. ஏன்னா 63 நாயன்மார்களை ஒன்றிணைத்து பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழாருங்க. அதுதான் அவருக்குன்னு ஸ்பெஷலா ஒரு பெரிய அளவிலான சிலைகள். அது பக்கத்திலேயே 63 நாயன்மார்களுக்கான சிலை வழிபாடு இங்க நடந்துட்டு இருக்கு. கோயிலோட தலைமரம் சரக்கொன்றை மரம். இதை நம்ம சென்னைக்கு பக்கத்துல குண்டுத்தூர் எடுத்த சோமங்கலத்துல கூட பார்த்திருப்போம். அங்க இருக்கிற சோமநாதீஸ்வரர் கோயிலையும் சரக்கொன்றை மரம் தாங்க தலைமரம். இதற்கு பக்கத்திலேயே சரக்கொன்றைநாதர் என்ற மிகப்பெரிய ஒரு லிங்க வழிபாடும் நடந்துட்டு இருக்கு.
இந்த கோயிலோட விமானம் எப்படி இருக்குன்னா, கருவறை விமானம் அது அடிப்பாகத்துல இருந்து மேல வரைக்குமே தேர் போன்ற அமைப்புல வந்து இதை வந்து கட்டியிருப்பாங்க. கீழே சக்கரங்களோடவும் தேர் எப்படி இருக்கும் ஒரு தேர், அதை போல வந்து இங்க கட்டியிருக்காங்க. இது வந்து பல்லவர்கள் காலத்துல இந்த கோயில் வந்து கட்டப்பட்டதாகவும் சொல்றாங்க. கோயிலை சுத்தியுமே நிறைய சன்னதிகள் இருக்குங்க. முருகர் சன்னதியும் இருக்கு, அதே போல வந்து துர்காதேவி சன்னதியும் இருக்கு. பஞ்சமுக சிவலிங்கத்தையும் நம்மளால வந்து அங்க பார்க்க முடியும். ஸோ ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்பெஷலான கோயில் இது. கோயிலை சுத்தி வரும்போதே நமக்கு தெரியும், நீங்க நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்களும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் நிறையவுமே இங்க இருக்குங்க. அதனால நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அந்த விமானத்துக்கு கீழே இருக்கிற அந்த தேர் போன்ற அமைப்புல இருக்கிற சிற்பங்கள் தான் நம்மளை வந்து ரொம்பவுமே ஈர்க்கும். இப்ப அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே சிவன் கோயில்ல இருக்கிற கருவறையை சுற்றி இருக்கிற சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா, விநாயகர் இருப்பாரு, தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, பின்னாடி லிங்கோத்பவர் இல்லைனாக்கா விஷ்ணு இருப்பாரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரம்மா, அதுக்கப்புறம் இல்லைனாக்கா விஷ்ணு துர்கைன்னு சொல்லிட்டு இது போல இருப்பாங்க. ஆனா இந்த கோயில்ல வித்தியாசமான அமைப்புல தேர்கொண்ட அமைப்புல கட்டப்பட்டிருக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்குங்க. உள்ள வந்து இங்க முருகன் வள்ளி தேவியோட இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அதே போல ஒரு அம்மன் சிலையும் இருக்கு. அப்புறம் துர்க்கை சிலையும் மிக பெரிய அளவுல தான் இங்க கட்டப்பட்டிருக்குங்க. இந்த சிலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதனால பெரிய சிலை விநாயகரும் இருக்காரு. இந்த காட்சியை பாருங்க. சிவபெருமான் போர் தொடுக்கும் போது தேர் மேல வர்றாருங்க. தேர்ல வந்து அம்பு எழுதுற மாதிரியான ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்கறோம். இதை பார்க்கும்போது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒரு தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்ட்ல இப்ப கொஞ்சம் மங்கிடுச்சுங்க. இன்னும் பெயிண்ட்ல இதெல்லாம் பண்ணாங்கன்னா இதை பார்க்கும்போது ரொம்பவுமே அழகா இருக்கும். இதை சுத்தியுமே பாத்தீங்கன்னா பக்கத்துல தட்சிணாமூர்த்தி அவங்களாம் ஆசிஷெல்லாம் இருக்கிறவங்க தான். ஆனா இது இல்லாத நிறைய சிலைகளை வந்து நம்ம எங்களால பார்க்க முடியும். ரொம்பவுமே அழகாவும் இருக்கு. இந்த சிலையை பாருங்க, இது எவ்வளவு ஒரு தத்ரூபமா இருக்குன்னு சொல்லிட்டு. இது என்னன்றது எனக்கு சரியா வந்து சொல்ல தெரியல. ஆனா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சுத்தி வரும்போது அம்மன் சன்னதியை நம்மளால வந்து இங்க பார்க்க முடியும். வெளியில இருக்கிற அந்த விமானத்தை நாம சுத்தி வரும்போதே பாத்தீங்கன்னா, அந்த விமானத்துக்குள்ளேயே ஒரு சிறிய சிறிய கருவறைகளா அமைச்சு தெய்வ வழிபாடு நடந்துட்டு இருக்கு. அது இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த முருகரையும் நம்ம சொல்லலாம். அது போல சிவன் பார்வதி ஒன்னா இருக்கிற போலவான ஒரு காட்சியும் வந்திருக்கு. அந்த கோபுரத்தை சுத்தியுமே, அதாவது கீழ்ப்புறம் இருக்கிறதுல தேர் போன்ற வடிவமைப்புல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதற்குள்ளேயே சிறிய சிறிய கருவறைகளாக அங்க வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. உள்ள சிற்பங்கள்லாம் வந்து அவ்வளவு வந்து துல்லியமா வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இந்த விலங்கு சிற்பமாகட்டும், சிவன் அவங்க ஒய்ஃபோட இருக்கிற அந்த காட்சியாகட்டும், இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து தத்ரூபமா இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்பவுமே கஷ்டங்க. இந்த சின்ன இடம் கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் தான். அது உள்ள போயிட்டு அவங்க அந்த சிற்பங்களை வந்து செய்யணும். ரொம்பவுமே கஷ்டமான விஷயம் தான். ஆனா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலை நம்மளை சுத்தி பார்க்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இல்ல 4 மணி நேரம் ஆகுங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கோயில். பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து அவ்வளவு இருக்கு. நமக்கு வந்து நேரமின்மையால நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். திருப்பி நான் ஈவினிங் வந்து திருப்பி நம்ம கடை வேலையை பார்க்கணும். அதனால வந்து 1 மணி நேரம் தான் என்னால இந்த கோயிலை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த 1 மணி நேரத்துல எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து இங்க லிங்கங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இங்கதான் பஞ்சலிங்கங்கள் இருக்கு. பிரம்மலிங்கம் சொல்லிட்டு லைனா வந்து லிங்கங்களா இருக்குங்க. அது அதுக்கு ஒரு ஒரு பெயரோட இங்க விளங்குது. இப்ப பஞ்சலிங்கத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். 4 புறம் 4 லிங்கங்களும், தலைக்கு மேல ஒரு லிங்கமும் பஞ்சமுக லிங்கமா வந்து நம்ம இதை பார்க்க முடியும். இதற்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னாக்கா பிரம்மலிங்கம், அப்புறம் இந்திரலிங்கம் சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒன்று ஒன்னா நம்ம பார்க்கலாம். பெரிய அளவிலான ஒரு அம்மன் சிலையை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அந்த மேல இருக்கிற அந்த புடவையாகட்டும், அந்த கலர்லாம் பாருங்க எவ்வளவு நேர்த்தியா வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது பக்கத்துலேயே ஒரு சிலை ஒன்று இருக்குங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு நாய் பைரவர் இருக்கா போல இருக்கு. அந்த பைரவர் உயிரோடவே உட்காந்துருக்கா போலவே இருக்குங்க. இப்ப அந்த சுத்தி இருக்கிற லிங்கம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம் ஒன் பை ஒன்னா. ஸோ இங்க நிறைய வந்து சிவலிங்கங்களும், அந்த திருச்சுற்று மண்டபம் சொல்லப்படுற அந்த மண்டபத்திலையும் தூண்கள்லாம் அமைச்சு ரொம்பவுமே அழகா பிரம்மாண்டமா இருக்கு.
இந்த கோயிலோட சிறப்பான விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். சைவத்துக்கு தொண்டாற்றிய திருநாவுக்கரசரை வழங்கிய இடம் இதுதாங்க. அது மட்டும் இல்லாம இத்தலத்தை மிதிக்க அஞ்சிய சுந்தரர் இங்கிருந்த பக்கத்துல இருந்த சித்தவடத்துன்ற ஊர்ல தங்கியிருக்காரு. அங்க சிவபெருமான் போயிட்டு அவருக்கு தீட்சை கொடுத்த இடமும் இது பார்க்கப்படுது. பல்லவ மன்னனான மகேந்திரவர்மன் இந்த கோயிலை கட்டத்துக்கு அவர் உதவி பண்ண ஒரு இடமாவும் இது வந்து பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம தென்கங்கை அப்படின்ற அழைக்கப்படுற தல தீர்த்தமான கெடிலமாறு வந்து பக்கத்துல ஓடுது. கெடிலமாறுனே பக்கத்துல திருநாவலூர் கோயில் நம்ம லாஸ்டா ஒரு வீடியோல பார்த்திருப்போம். சோ அந்த கெடிலம் நதிக்கரை ஓரமாகவே இந்த கோயில்கள்லாம் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம். மிகப்பெரிய கோயில், அதாவது அந்த கர்ப்ப கிரகம் தேர் போல இருந்தாலும் அதனுடைய நிழல் வந்து பூமியில வந்து படவே படாதான். அதுல இதை பார்த்த ராஜராஜ சோழன் இதை விட பிரம்மாண்டமான கோயில் கட்டணும்னு தஞ்சையில அந்த பெரிய கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. திருநாவுக்கரசர் இந்த கோயில வந்து உழவார பணி பண்ணியிருக்காரு. திலவதி அம்மையாருக்கும் இங்க தனி ஒரு சன்னதியும் இருக்குங்க. அதற்கான வழிபாடும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கோயில், ரொம்ப நிறைய வந்து சிறப்புமிக்கல் இந்த கோயில. நீங்க ஒரு முறை கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பண்ருட்டி பக்கத்துல வந்து ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய குறைகள் எதுவும் வந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.